ஸ்மார்ட் உங்களை அன்புடன் வரவேற்கிறது. கிராஸ்ப், எக்ஸ்ப்ளோர், வென். அனைவருக்கும் இந்த நாள் இனிய நாளாக அமைய வாழ்த்துக்கள். இன்றைக்கி ஒரு நல்ல டாப்பிக்கோட இந்த வீடியோவை நம்ம ஸ்டார்ட் பண்ணிடலாம். Chapter 1 Real Number அதில் Exercise 1.3 First Sum. Prove that root 5 is irrational. root 5 வந்து ஒரு irrational நம்பர்னு ப்ரூவ் பண்ண சொல்கிறாங்க. நம்ம என்ன செய்ய போகிறோம்னா root 5 ரேஷ்னல்னு அசியூம் பண்ணிட்டு அது இல்லை அப்படின்னு ப்ரூவ் பண்ண போகிறோம். அப்போ ரூட் 5 ரேஷ்னல்னு அசியூம் பண்ணிட்டு அது இல்லை அப்படின்னு ஆச்சுன்னா அப்போ அது irrational தானே. ஸோ நம்ம அந்த மாதிரி அசியூம் பண்ணி ப்ரூவ் பண்ண போகிறோம். ஸோ let us assume root 5 is rational number. அதாவது root 5 வந்து p by q ஃபார்ம்ல இருக்கு அப்படின்னு நம்ம அசியூம் பண்ணிக்கிறோம். எந்த ஒரு ரேஷனல் நம்பரா இருந்தாலும் அது p by q ஃபார்மேட்ல தான் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் 10ங்கிறது ஒரு ரேஷனல் நம்பர், ஏன்னா அது 5/2 p by q ஃபார்ம்ல இருக்கு. ஸோ அதே மாதிரி தான் இங்கேயும். இப்போ இந்த டினாமினேட்டர்ல இருக்க q இந்த சைடு கொண்டு வந்தோம்னா மல்டிப்ளிகேஷன் ஆயிடும். நவ் ஸ்கொயரிங் ஆன் போத் சைட்ஸ். ரெண்டு பக்கமும் ஸ்கொயர் பண்ணோம் அப்படின்னா q ஸ்கொயர் ரூட் 5 ஸ்கொயர், இந்த பக்கம் p ஸ்கொயர். இந்த ஸ்கொயர் ரூட்டும் ஸ்கொயரும் கேன்சல் ஆயிடும். ஃபைனலா 5q ஸ்கொயர் ஈக்குவல் டு p ஸ்கொயர் அப்படின்னு வரும். மல்டிப்ளிகேஷன்ல இருக்க 5 இந்த பக்கம் கொண்டு வந்தா டிவிஷன், p ஸ்கொயர் பை 5. இப்போ p ஸ்கொயருங்கிற டேர்மை 5ஆல டிவைட் பண்ணா q ஸ்கொயர் வருது அப்படின்னு சொல்றாங்க. அப்போ p ஸ்கொயருங்கிறது 5ஆல டிவிசிபிள், அதனால தான் அதை டிவைட் பண்ணும்போது q ஸ்கொயர் வருது. Therefore, p square is divisible by 5. Also, p is divisible by 5. ஏன்னா p ஸ்கொயரே டிவிசிபிள் ஆகுதுன்னா கண்டிப்பா p டிவிசிபிள் ஆகும். ஃபார் எக்ஸாம்பிள் p ஸ்கொயரோட வேல்யூ 100ன்னு வச்சுக்கலாம். அப்போ 100 வந்து 5ல டிவிசிபிள் ஆகுதுன்னா இதுதான் p ஸ்கொயர். அப்போ p யோட வேல்யூ 10. அப்பதான் 10 ஸ்கொயர் பண்ணும்போது நமக்கு 100 வரும். அப்போ 10ம் 5ல டிவிசிபிள் ஆகும். ஒரு டேர்மோட ஸ்கொயரே டிவிசிபிள் ஆகுதுன்னா அந்த டேர்மும் கண்டிப்பா டிவிசிபிள் ஆகும். ஸோ பியும் 5 டேபிள்ல டிவிசிபிள் ஆகும். ஆனா எவ்வளோ டைம்ஸ் போகும் நமக்கு தெரியாது. இப்போ இது 100ன்னு வேல்யூ தெரிஞ்சிச்சுன்னா ஓகே 20 டைம்ஸ் போகும் அந்த மாதிரி சொல்லுவோம். இங்க வந்து தெரியாது. ஸோ p வந்து 5 டேபிள்ல சம் k டைம்ஸ் போகும். 5 into k p ஆ கூட இருக்கலாம். நமக்கு p வேல்யூ தெரியாது, k வேல்யூ தெரியாது. ஆனா கண்டிப்பா 5 டேபிள்ல p வரும் தெரியும். ஏன்னா எக்ஸாக்டா டிவிசிபிள் ஆகி நமக்கு qங்கிற ஒரு கோஷன்ட் வரனால. வேர் k is an integer. k வந்து ஒரு இன்டிஜர், அது எத்தனை டைம்ஸ் வேணா இருக்கலாம். ஸோ pக்கு பதிலாக 5k இங்க சப்ஸ்டியூட் பண்றோம் அப்படின்னா q ஸ்கொயர் ஈக்குவல் டு 5k ஸ்கொயர் பை 5. pக்கு பதிலாக 5k சப்ஸ்டியூட் பண்ணிட்டோம். இப்போ இதை சால்வ் பண்ணலாம். டிவிஷன் இருக்க 5 இந்த பக்கம் வந்தா மல்டிப்ளிகேஷன். ஸோ 5q ஸ்கொயர் ஈக்குவல் டு 25k ஸ்கொயர். 25 இந்த பக்கம் கொண்டு வருவோம். அப்போ 5q ஸ்கொயர் பை 25 ஈக்குவல் டு k ஸ்கொயர். 5 1s are 5 5s are. இப்போ என்ன ஆன்சர் நமக்கு இருக்குன்னா q ஸ்கொயர் பை 5 ஈக்குவல் டு k ஸ்கொயர். ஸோ அதே மாதிரி தான் q ஸ்கொயரை 5ஆல டிவைட் பண்ணா k ஸ்கொயர் அப்படிங்கிற கோஷன்ட் வருது. அப்போ q ஸ்கொயர் இஸ் டிவிசிபிள் பை 5. ஆல்சோ qவும் டிவிசிபிள் பை 5 தான். ஏன் அப்படின்னா இதே லாஜிக். ஒரு 100 ஒரு ஸ்கொயர் டேர்ம் டிவிசிபிள் பை 5 ஆகுதுன்னா அப்ப ஸ்கொயர் எடுக்கிறதுக்கு முன்னாடி இருந்த வேல்யூ டிவிசிபிள் பை 5 ஆகும். Therefore, q square is divisible by 5. Also, q is divisible by 5. அப்போ pக்கும் சரி qக்கும் சரி ரெண்டுத்துக்கும் ஒரு காமன் ஃபேக்டர் 5 இருக்கு. Hence, p and q have common factor 5.
which contradicts the coprime fact. அதாவது இந்த PNQக்கு காமன் ஃபேக்டர் 5 இருக்கு. ஸோ அப்படி இருக்கும்போது அது கோப்ரைம்ஸா இருக்காது. ஏன்னா கோப்ரைமை பொறுத்த வரைக்கும் காமன் ஃபேக்டர்ஸ் 1 தான் இருக்கும். ஆனா இங்க காமன் ஃபேக்டர் 5 இருக்கிறதுனால அது அந்த கோப்ரைம் ஃபேக்டர் கான்ட்ராடிக்ட் பண்ணிடுது. ஸோ அப்படி கான்ட்ராடிக்ட் ஆகுறதுனால √5 cannot be expressed in P/Q form. Therefore, √5 cannot be expressed in P/Q form. Therefore, √5 is an irrational number. Hence proved. Second sum, prove that 3 plus 2 √5 is irrational. So first sum மாதிரி தான் நம்ம இதை solve பண்ண போறோம். Let's assume that 3 plus 2 √5 is rational. அப்போ இது ஒரு ரேஷனல் நம்பரா இருக்கு அப்படின்னா இது P/Q ஃபார்ம்ல இருக்கும். இந்த P/Qங்கிறது இன்டீஜர்ஸ். ஏன்னா ரேஷனல் நம்பர் பொறுத்த வரைக்கும் P/Q ஃபார்ம்ல இருக்கும். P and Q ஆர் இன்டீஜர்ஸ். அடிஷனல் இருக்கிற 3 இந்த சைடு கொண்டு வருவோம். அப்போனா சப்ராக்ஷன். மல்டிப்ளிகேஷன்ல இருக்கிற 2 இந்த சைடு கொண்டு வந்தா டிவிஷன். அதாவது √5ங்கிறது P/Q minus 3 ரெசிப்ரோக்கல் பண்ணா 1/2. ஸோ இப்போ என்ன ஆகும்னா இந்த √5 அப்படிங்கிறது 1/2 into P/Q minus 3. Pயும் Qவும் இன்டீஜர்ஸ் அப்படிங்கறதுனால இந்த 1/2 into P/Q minus 3 ஃபுல்லாவே இன்டீஜர்ஸா தான் இருக்கும். அப்படி இருந்துச்சு அப்படின்னா √5 இன்டீஜர்ஸ்ல நம்ம ரெப்ரசன்ட் பண்றோம்னா √5 ஒரு ரேஷனல் நம்பர் ஆயிடும். ஆனா √5ங்கிறது ஒரு இராஷனல் நம்பர்னு நம்ம போன சம்ல தான் ப்ரூவ் பண்ண அந்த ப்ரூஃபை கான்ட்ராடிக்ட் பண்ணிரும். ஸோ நம்ம அசியூம் பண்ணது தப்பு. 3 plus 2 √5ங்கிறது ஒரு இராஷனல் தான். இது எப்படி கன்க்ளூட் பண்ணலாம்னா since P and Q are integers, 1/2 into P/Q minus 3 is also an integer. அப்படி ஆச்சுன்னா √5 வந்து ரேஷனல் நம்பரா ஆயிடும். That implies √5 is a rational number. Which contradicts the fact. ஏன்னா ஒரிஜினல் ஃபேக்ட் வந்து √5 வந்து ஒரு இர்ராஷனல் நம்பர். என்ன ஃபேக்டை கான்ட்ராடிக்ட் பண்ணுது? that √5 is irrational number அப்படிங்கிற ஃபேக்டை கான்ட்ராடிக்ட் பண்ணுது. Hence our assumption is wrong. Hence our assumption is wrong. Therefore, 3 plus 2 √5 is irrational number. Hence proved. Third sum, prove that the following are irrationals. இந்த நம்பர்ஸ்லாம் irrationalனு ப்ரூவ் பண்ண சொல்லியிருக்காங்க. செகண்ட் சம் மாதிரியே தான் நம்ம ப்ரூவ் பண்ண போறோம். ஃபர்ஸ்ட் நம்ம அசியூம் பண்ணிக்கிறோம் இதெல்லாம் ரேஷனல் நம்பர்ஸ்னு சொல்லிட்டு. Let's assume 1/2 is rational number. அப்படி இது ரேஷனலா இருந்தா
1 by root 2ங்கிறது p by q, where p and q வந்து integers-ஆ இருக்கும். இப்போ நம்ம டிவிஷன்ல இருக்க ரூட் 2 இந்த சைடு கொண்டு போயிடலாம், இந்த பக்கம் டிவிஷன்ல இருக்கிற q டிரான்ஸ்போஸ் பண்ணிடலாம். ஸோ டிவிஷன் இருக்கிறது டிரான்ஸ்போஸ் பண்ணால் மல்டிப்ளிகேஷன். ஸோ q ஈக்குவல் டு ரூட் 2p. அகெயின் p இந்த சைடு கொண்டு வந்தா டிவிஷன் ஆயிடும். அப்ப ரூட் 2ங்கிறது q by p. q by pங்கிறது இன்டிஜர்ஸ், ஆல்ரெடி நமக்கு தெரியும். ஆனா ரூட் 2 வந்து ரேஷனல் நம்பர் கிடையாது. இது ரெண்டும் இன்டிஜர்ஸ்னா இது ரேஷனல் நம்பர் ஆகிடும். ஆனா ரூட் 2ங்கிறது ஒரு irrational நம்பர். ஸோ நம்மளோட அசம்ஷன் தப்பு. ஹென்ஸ் 1 by root 2ங்கிறது ஒரு irrational number. Since p and q are integers, thus root 2 is a rational number. That contradicts the fact என்ன ஃபேக்டை கான்ட்ராடிக்ட் பண்ணுதுன்னா ரூட் 2 இஸ் irrational. ரூட் 2ங்கிறது irrational நம்பர் அப்படிங்கிற ஃபேக்டை கான்ட்ராடிக்ட் பண்ற மாதிரி தான் இந்த ஸ்டேட்மெண்ட் இருக்கு. Therefore, our assumption is wrong. Hence, 1 by root 2 is irrational. Second subdivision, 7 root 5. இதே மாதிரி தான் போட போறோம். Let's assume 7 root 5 is a rational number. அப்ப என்ன ஆகும்? இந்த 7 root 5ங்கிறது p by q ஃபார்ம்ல இருக்கும். மல்டிப்ளிகேஷன்ல இருக்க 7 இந்த பக்கம் வந்தா டிவிஷன். So p by q divided by 7. இதை சால்வ் பண்ணா root 5 அப்படிங்கிறது p by q ரெசிப்ரோக்கல் பண்ணா into 1 by 7. அதாவது root 5 அப்படிங்கிறது p by 7q. சேம் p and q இன்டிஜர்ஸ்ங்கிறனால p by 7qவும் இன்டிஜர்ஸ். அப்போ இது ஃபுல்லா இன்டிஜர்ஸ் ஆறனால root 5 ரேஷனல் நம்பர் ஆயிடும். அது என்ன ஃபேக்டர் கான்ட்ராடிக்ட் பண்ணுதுன்னா root 5ங்கிறது irrational நம்பர் அப்படிங்கிற ஃபேக்டர் கான்ட்ராடிக்ட் பண்ணுது. ஸோ நம்மளோட அசம்ஷன் இங்கேயும் தப்பு. irrational நம்பரை p by q ஃபார்மேட்ல எழுத முடியாது, அதாவது ரேஷனல் நம்பர் ஃபார்மேட்ல எழுத முடியாது. ஆனா இங்க நம்ம p by q இன்டிஜர்ஸ்ங்கிறனால அப்ப ரேஷனல் நம்பர் ஃபார்மேட்ல எழுதுற மாதிரி ஆகுது. ஆனா அது கான்ட்ராடிக்ட் ஆகுதுங்கிறனால இந்த 7 root 5 p by q ஃபார்மேட்ல எழுதவே முடியாது. Since p and q are integers, p by 7q is also an integer. Thus, root 5 is a rational number. Which contradicts the fact எந்த ஃபேக்டர் கான்ட்ராடிக்ட் பண்ணுதுன்னா that root 5 is irrational அப்படிங்கிற ஃபேக்டர் கான்ட்ராடிக்ட் பண்ணுது. Hence, our assumption is wrong. Therefore, 7 root 5 is a irrational. Is an irrational number. Hence, proved. Last subdivision, இதே மாதிரி தான் சால்வ் பண்ண போறோம். Let's assume 6 plus root 2 is rational number. அப்போ 6 plus root 2ங்கிறது p by q ஃபார்மேட்ல எழுத முடியும். இந்த plus 6 இந்த சைடு வந்தா minus 6 ஆகும். ஸோ root 2ங்கிறது p by q
minus 6. இந்த p by q இன்டிஜர்ங்கிறனால அதோட இன்னொரு இன்டிஜர் சப்ராக்ட் பண்ணும்போது இன்டிஜர் தான் வரும். ஸோ இது ஃபுல்லா இன்டிஜர்னா √2 ரேஷனல்னு ப்ரொஜெக்ட் ஆகுது. ஆனா அது கிடையாது, தப்பு. √2ங்கிறது irrational. ஸோ இதை நம்ம p by q ஃபார்மேட்ல எழுதவே முடியாது. Therefore இது ஒரு irrational number. Since p and q are integers, p by q minus 7 minus p by q minus 6 is also an integer. Thus, √2 is a rational number. ஏன்னா rational number மட்டும் தான் p by q ஃபார்மேட்ல எழுத முடியும். p by q ஃபார்மேட்ல எழுதுறோம் அப்படின்னாலே அந்த p and q integers தான். அப்போ இங்க நம்ம வைஸ் வர்சாவா கான்ட்ராடிக்ட் ஆகுது. p by q integers தான், இது ஃபுல்லா இன்டிஜர்ஸ். அப்ப இது எப்படி ரேஷனல் ஆகும்? கிடையாதே. ஸோ இந்த மாதிரி எழுதவே முடியாது. அப்போ இது ரேஷனலே கிடையாது. ரேஷனலா இருந்தாதான் இப்படி எழுத முடியும். சரி, ரேஷனலா இருக்கும்னு நினைச்சு நம்ம எழுதணும். ஆனா கடைசியில கான்ட்ராடிக்ட் ஆறனால அப்ப இது ரேஷனல் இல்லை அப்படின்னு கன்க்ளூட் பண்றோம். Thus √2 is a rational number which contradicts the fact that √2 is irrational. √2ங்கிறது ஒரு irrational number தான், அதை கான்ட்ராடிக்ட் பண்ணுது. Therefore our assumption is wrong. Hence 6 plus √2 is irrational. இதோட இந்த எக்ஸசைஸ் நம்ம கம்ப்ளீட் பண்ணிட்டோம். இந்த வீடியோவை பார்த்த அனைவருக்கும் நன்றி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் எல்லோரோட பெனிஃபிட்டுக்காகவும் ஷேர் பண்ணுங்கள். அண்ட் முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்புறம் எந்த அப்டேட்ஸும் மிஸ் பண்ணாமல் இருக்க அந்த நோட்டிஃபிகேஷன் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணுங்கள்.